Generics. In C#, generic means not specific to a particular data type. C# allows you to define generic classes, interfaces, abstract classes, fields, methods, static methods, properties, events, delegates, and operators using the type parameter and without the specific data types. Generics na enna meaning na common. இதுதான் டிக்ஷனரி மீனிங். காமன்ங்கிறது தான் மீனிங். இதுவும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம டேட்டா டைப் வந்து கொடுக்குறோம். அந்த டேட்டா டைப் வந்து நம்ம ஃபிக்ஸடாக வைக்காமல் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்போ வேணாலும் என்ன டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட், ஜெனரிக்ஸுங்கிற கான்செப்ட். அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டா டைப் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அது வந்து நம்ம அந்த கிளாஸோட இதை வந்து ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த டேட்டா டைப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாஸை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி C#ல வந்து ஜெனரிக் கிளாஸஸ் வந்து எதுக்குன்னா அலோவ் பண்ணுதுன்னா இன்டர்ஃபேஸ் கான்செப்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், ஃபீல்ட்ஸ், மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஈவென்ட்ஸ், டெலிகேட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் using the type of parameters and without the specific data. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டேட்டா டைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுக்காமையே வந்துட்டு நம்ம டைனமிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா டைப்ஸை. அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். அதே மாதிரி ஜெனரிக்ஸில் கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தா என்னென்ன கலெக்ஷன்ஸ்ன்னு இருக்குன்னா லிஸ்ட்டு, டிக்ஷனரி, ஸ்டாக், கியூ. இதுதான் கான்செப்ட். லிஸ்ட்டுனா என்னென்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ். எக்ஸாம்பிள் இந்த அரே லிஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இண்டெக்ஸ் வேல்யூவில் வரும், ஸ்டார்ட் வித் 0 அந்த மாதிரி. அண்ட் டிக்ஷனரின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேஷ் டேபிள் கான்செப்ட்னு வச்சுக்கலாம். ஹேஷ் டேபிள் பார்த்தீங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டு தான், பட் என்னென்னா கீ வேல்யூ பேஸ்டில் இருக்க கான்செப்ட். அது எதுக்குன்னா யூனிக் பேஸ் பண்ணு உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கீ வந்து யூனிக்காக இருக்கும், வேல்யூ வந்து நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டாக்குங்கிறது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு, கியூங்கிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ங்கிற சீக்வன்ஸ் மெத்தடு. இது எல்லாமே அதோட கலெக்ஷன்ஸு. நான் சும்மா பேசிக்காக சொல்லியிருக்கேன், நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. இப்போ ஜெனரிக்ஸுக்குங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு காமனாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் கிளாஸுன்னு. இப்போ நான் அதுக்குள்ள ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஜெனரிக்ஸுங்கிறது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பார்த்தாலே இதுக்கு நேம் வந்து நம்ம சொல்லிடலாம் ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எப்படியுமே ஜெனரிக்ஸுங்கிற அந்த கான்செப்டை டீங்கிற அந்த இதுதான் நம்ம கொடுப்போம். அதனால் இப்படியே வச்சுட்டேன் நானும். அது பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ட்டு ஜெனரிக்ஸ். ஜஸ்ட் நான் வந்து லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் இந்த கான்செப்டுக்கு, இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், OBJ. இப்போ இந்த டீங்கிறது என்னோட டேட்டா டைப்பு. இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன டேட்டா டைப் வேணும்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அரே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா நான் ஃபிக்ஸடாக வைக்கல, இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா என்னங்கிறது நான் இங்கே ஃபிக்ஸடாக வைக்கல. நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு நான் இன்டிஜர் வேல்யூ ஒன்று வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு ஃபார் லூப்பில் ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு இன்டிஜர் வேல்யூ ஒன்று வாங்கிக்கிறேன். தென் அதுக்குள்ள ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆட்ங்கிற ஒரு மெத்தடு. டீக்கு ஒரு ஆப்ஜெக்ட்.
இப்போ அதை ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு கெட் செட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் என்னோட வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. என்னோட மெத்தட் நேம் வந்து ஆட். ஜஸ்ட் நான் வந்துட்டு அங்கே என்ன டேட்டா டைப் வேணுமோ அதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஒன்று சிம்பிளாக வந்துட்டு என்னோட அந்த ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த ஆப்ஜெக்ட் நேமை ஜஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன். இது என்னோட காமன் கிளாஸ், என்னோட ஜெனரிக் கிளாஸ். இதுதான் என்னோட ஜெனரிக் கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு கிளாஸ் காமனாக நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னோட டேட்டா டைப் வந்து டைனமிக்காக இருக்கிறதுக்காக ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஜெனரிக்ஸோட ஃபார்மேட்டு. அண்ட் தென் நான் இதில் வந்து லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், அது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் என்னோட அந்த ஜெனரிக்ஸோட ஆப்ஜெக்ட். இதில் தான் நான் வந்து என்ன எனக்கு டேட்டா டைப் வேணுமோ அதை யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் ஒரு டேட்டா ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஆடுங்கிற ஒரு மெத்தடு. அந்த ஆடுங்கிற மெத்தடில் நான் என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் என்னென்னா இது வந்து நான் வந்து ஒரு வேல்யூ வந்து இந்த நான் என்ன ஆட் பண்ணுறேனோ அதை ஜஸ்ட்டு நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு கெட் செட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நான் அங்கே கொடுத்துருக்கேன் வேல்யூ. ஜஸ்ட் எனக்கு லூப் ஆகிறதுக்கு என்னென்ன நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு கவுண்ட்டுங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு இதில் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அது எப்படி வேணுமோ வேறு ஏதாவது மெத்தட்ஸ் வேணுமா அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கான்செப்ட் என்னென்னா ஜெனரிக்ஸ். நான் ஜெனரிக்ஸில் டேட்டா டைப் வந்து டைனமிக்காக எப்படி நான் பாஸ் பண்ணுறேங்கிறது தான் இதோட கான்செப்ட். இதில் நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜெனரிக்ஸுங்கிறது அந்த 4 கான்செப்ட்குள்ளே தான் வரும், அந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே தான் வரும். இப்போ நான் என்னோட மெயின் மெத்தடில் நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னோட டெக்ஸ்ட் கிளாஸு நான் அதில் வந்து எனக்கு இப்போ இதில் தான் நான் பாஸ் பண்ணுவேன் என்னோடது என்ன டேட்டா டைப் வேணுமோ. இன்டிஜராக எனக்கு இன்டிஜர் வேணும், இன்டிஜர். நான் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், இன்ட் ஆப்ஜெக்ட். ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கனால நான் 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு 5 வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்ன செஞ்சுட்டேன், இப்போ இந்த இன்ட் ஆப்ஜெக்ட் மூலியமாக நான் ஆட் மெத்தடை கால் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஐங்கிறத பாஸ் பண்ணிக்கிறேன். நான் அங்கேயே வந்து ரைட் பண்ணிடுறேன் நான் என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். லூப்புக்கு வெளியே நான் ரீட் பண்ணிக்கிறேன். ரீட் கீ இம்போர்ட்டான்னு சரி, ரீட் லைன் இம்போர்ட்டான்னு சரி.
என்ன பண்ணியிருக்கேன், என்னோட காமனாக வச்சுக்கிட்டேன் இந்த கிளாஸை. காமனாக வச்சுட்டு நான் டைனமிக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட டேட்டா டைப்பை நான் பாஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட கான்செப்ட். மற்றபடி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் வச்சு நான் ஒரு 5 வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்னோட வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு 5 இன்டெக்ஸ் வேல்யூ வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஜீரோ டு 4 நான் 5 வேல்யூ தான் ஆட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 இதை ஆட் பண்ணியிருக்கேன். 5 வேல்யூ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 5. சரி, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸு காமனாக இருக்குது, நான் அதை வந்து இன்டீஜர்னு பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ இன்டீஜர் தேவை. அதனால இப்போ நான் இந்த கிளாஸையே நான் வந்து இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஆப்ஜெக்டை மட்டும் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் நான் இங்கே என்ன எனக்கு வந்து அடுத்து ஸ்ட்ரிங் வேணும்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆட் ஆகிக்கும் வேல்யூஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ டைனமிக்காக. இப்போ நீங்கள் காமனாக வந்துட்டு இந்த கிளாஸில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் கிளாஸ்ன்னு இருக்க பக்கத்துலேயே டிஃபால்ட்டாக இன்டீஜர்னு கொடுத்துட்டிங்கன்னா அது இன்டீஜருக்கு மட்டும்தான் அந்த கிளாஸை யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம வந்து வேணும் இன்னொன்று வேணும்னா நம்ம திருப்பி இன்னொரு கிளாஸில் ஸ்ட்ரிங்கா சம்திங் என்ன டேட்டா டைப் வேணுமோ க்ரியேட் பண்ணணும். இப்படி டபுள் ஆகிட்டே இருக்கும். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காமனாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸை. அதுக்காக தான் நம்ம ஜெனரிக்ஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஜெனரிக்ஸுங்கிறது என்னென்னா, ஜெனரிக்ஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்புன்னு இல்லாமல் நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம வந்து ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து இந்த கான்செப்டுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதோட கலெக்ஷன் வந்து லிஸ்ட்டு, டிக்ஷனரி, ஸ்டாக்கு, கியூவு. இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி. நான் அதுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு காமனாக ஒரு கிளாஸ் கொடுத்துட்டேன், டெஸ்ட் கிளாஸ்ன்ட்டு. அதுக்கு நான் ஜெனரிக்ஸுங்கிற யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபார்மெட் வந்தாலே அது ஜெனரிக்ஸுக்கு தான். ஜெனரிக்ஸில் நான் ஒரு டீங்கிறது டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குறது ஜெனரிக்ஸில். அப்புறம் நான் வந்து இதில் லிஸ்ட் பேட்டர்ன், இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா ஒரு அரே க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம டிஃபால்ட்டாக இங்கே என்ன பண்ணுவோம், இன்ட்டு அரேயா ஜஸ்ட் நம்ம இப்படி தான் கொடுப்போம். அதுக்கு பதில் நான் வந்து இந்த இன்ட்டு வேல்யூங்கிறது இந்த டேட்டா டைப்புன்னு நான் வந்து ஃபிக்ஸடாக வைக்காமல் நான் அதுக்கு என்னோட ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணி நான் டைனமிக்காக கொண்டு வரேன். என்னோட டி ஆப்ஜெக்ட்டுங்கிறது நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு இதோட கான்செப்ட் என்னன்னா நான் ஒரு 5 வேல்யூ ஆட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கெட் செட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் வந்து டைனமிக்காக டேட்டா டைப் வந்து பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் நான் இன்டிஜர் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் இதில் ஸ்ட்ரிங். உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.